எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கிறதா? உண்மையான ஜெபத்தில். உண்மையான ஜெபம் தான் எழுப்புதலை கொண்டு வரும். எழுப்புதலுக்கு தேவை முதலாவது ஜெபம். நீ ஜெபித்தால் தரிசனம் காணணும். அதான் அந்த ஜெபம் தான் உனக்குள்ள வரணும். அல்லேலூயா. சொல்லுங்க இயேசு நல்லவர். சொல்லுங்க இயேசு நல்லவர். இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர். சொல்லுங்க இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர். இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர். சொல்லுங்க நம்ம தாயகம் பரலோகம். நம்ம தாயகம் பரலோகம். ஹல்லேலூயா. நம்ம தாயகம் பரலோகம். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்கு பரலோகம் தான் சொந்தம். ஆமென். எப்பொழுது பரலோகம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது பரலோகம் வரும் என்று நாம காத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையா சொல்கிறேன், எப்பொழுது பரலோகம் வரும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இந்த பூமியில வாழுகிறதை விட கர்த்தரோடு கூட பரலோகத்தில் வாழ்வது எத்தனை இன்பமானது. ஆமென். சொல்லுங்க. ஆனாலும் இந்த பூமியை ஆண்டவர் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். ஆனால் அவருடைய சித்தம் அது. ஆனாலும் இந்த பூமியில நாம வாழ வேண்டும் என்றால் சந்தோஷமா கர்த்தருக்குள்ள வாழும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய சித்தம். ஆனாலும் இந்த பூமியை விட நமக்கு பரலோகம் தான் சந்தோஷம். ஆமென். சொல்லுங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நிறைவாக நம்மை சந்தோஷமாக ஒரு ஆண்டுல கழித்து வைத்திருக்கான்னு சொன்னால் எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆமென். சொல்லுங்க. எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தோம், எத்தனை போராட்டங்களை சந்தித்தோம். அவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை. இது யாருடைய ஊழியம்? யாருடைய சபை? கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியம். என்னுடைய குடும்பத்துக்காக அல்ல, என்னுடைய குடும்பத்துக்காக அல்ல, அல்லது உங்களுடைய குடும்பத்துக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் உழைக்கிறோம். இது தேவ ராஜ்யம் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க. அதனால இந்த ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் ஒரு 2-3 பேரோடு தான் ஆரம்பித்த ஆரம்ப காலங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருப்பாரா இருந்தால் கிட்டத்தட்ட பாருங்கள், தாய் சபை ஆரம்பித்து 99ஆம் ஆண்டு ஆரம்பித்த 20 ஆண்டுகளுக்குள் வந்திருக்கிறோம். 22வது ஆண்டுக்குள்ள கடந்து வரப்போகிறோம். இத்தனை ஆண்டுகள் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரா இருந்தால் அவர் எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு தேவன். அல்லேலூயா. அவருடைய சித்தம் இருந்தபடியால் தான் இந்த சபை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினால அதிலிருந்து ஒரு கிளைச்சபை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அப்ப அதிலிருந்து கிளைச்சபைகளை உருவாக்குற தேவனா இருந்தால் இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சபை என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை என்றால் என்ன? சபை என்றால் நானும் நீங்களும் தான். நானும் நீங்களும் இருக்கிற சபையாக இருக்கிற இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தலையாக இருக்கிறார். காரணம் அவருடைய சபை. உலகத்துல பலவிதமான சபைகள் இருக்கிறது. கட்சிக்கான சபைகள் இருக்கிறது, உலகத்துக்குரிய சபைகள் அவைகள். அங்கே விடுதலை இல்லை, அங்கே சந்தோஷம் இல்லை, அங்கே சமாதானம் இல்லை. இப்படி பல சபைகள், வேலைகள் மூலமாக ஒரு சபை கூடுவார்கள் பேசுவதற்காக. இதெல்லாம் ஆண்டோடைய சபை அல்ல, இது உலகத்துக்குரிய சபை. அங்கே எல்லாம் பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் நிம்மதியும் இல்லை. ஆனால் ஆண்டோருடைய சபை என்பது கிறிஸ்து அங்கே தலையாயிருக்க வேண்டும், நாமெல்லாம் அவருடைய சரீரமாக இருக்க வேண்டும். அவர் கிறிஸ்துடைய தலை எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதோ அதே போல சரீரங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம கிறிஸ்துடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளது, தலை பரிசுத்தம், சரீரம் பரிசுத்தம் உள்ளது. அதே போலதான் சபை மக்களாகிய நானும் நீங்களும் அவர் தலையாய் இருக்கிற இடத்துல நம்ம சரீரமாய் இருக்கிறோம். அது ஆண்டவருடைய சபை. இந்த ஆண்டவருடைய சபையில சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது. கஷ்டப்படுறவனுக்கு விடுதலை கொடுப்பாரு, அவனை ஆசீர்வதிப்பாரு, வியாதி உள்ளவர்களுக்கு சுகம் கொடுப்பாரு, முடவனை நடக்க பண்ணுவாரு, குருடலுக்கு பார்வை கொடுப்பாரு, பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைப்பாரு. இதுதான் சபை. பாவிகளை மனம் திரும்ப செய்வாரு. பாவிகள் ஒருவன் பாவம் செய்தாலும் அவன் மனம் திரும்ப செய்வார், அவன் மன உணர்வு பாவ உணர்வு அடைய செய்வாரு. இதுதான் சபை. சபை என்பது அங்கே ஒரு விடுதலை பெறுகிற சபை, விடுதலையாக வாழுகிற
மக்கள். விடுதலையோடு, நிம்மதியோடு, சாபத்தை எல்லாம் உடைத்தெறிந்து உண்மையோடு ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறதான் சபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பலதரப்பட்ட உலக சபைகள் மத்தியில இயேசு கிறிஸ்துவினுடைய சபைதான் மேலானது. ஏன்னா அங்கே கடவுள் வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அதனால தேவன் அப்படிப்பட்ட சபையை நமக்காக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவரு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகினால் அருமையானவர்களே, இந்த சபையில எழுப்புதல் வர வேண்டும். எழுப்புதலை தேவன் கொண்டு வர வேண்டும். அந்த எழுப்புதல் வந்தாயிற்று என்று கூட நம்ம விசுவாசிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய கரங்களில், என்னுடைய கரங்களே தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். எதற்காக? எழுப்புதலுக்காக எடுத்து பயன்படுத்துங்கள். ஆமென். ஆனால் அப்பப்போ நம்ம தேவனத்திலே கேட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். எழுப்புதல் ஆவியை ஊற்றுங்க, எழுப்புதல் ஆவியை ஊற்றுங்க. வரங்களை தட்டி எழுப்ப ஆவியானவர் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் அருமையானவர்களே, ஆதியில் இருந்த சபைகள் எல்லாம் எழுப்புதல் இருந்தது. இன்றைக்கு அவைகளை குறித்து நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக நாம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. அல்லேலூயா. நம்மோடு கூட இடைப்படும்படியாக கண்களை மூடி, எல்லோரும் கண்களை மூடி ஆண்டு வார்த்தைக்காக நாம ஜெபிப்போம். அல்லேலூயா. தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரை இந்த வேளையிலும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, என் தேவாதி தேவனாகிய கர்த்தர், நீர் மகிமையான ஒரு தேவன். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பீராக. ஆண்டவரே, இது உம்முடைய சபையினுடைய வாழ்க்கை, உம்முடைய ராஜ்யத்தினுடைய காரியம். தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும். இந்த கிளச்சபை யுவிசி பகுதியில் உள்ள தேவ வல்லமை சுசபை கிளச்சபை பெருக வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டு விழாவில் நீர் வாக்குத்தத்தமாக சபை எப்படி இருக்க வேண்டும், சபை என்றால் என்ன, எழுப்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து எங்களோடு நீங்க இடைப்படுங்க. அந்த வார்த்தைகள், இன்றைக்கு நீங்க விதைக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தகப்பனே எழுப்புதலை கொண்டு வரட்டும். வார்த்தைகள் விதைத்த விதை வார்த்தை அது நடப்படட்டும். இன்றைக்கு அது நாட்டப்படட்டும். வளர்ச்சி கொடுக்கட்டும். ஆண்டவரே, உடைய கரத்தில் தருகிறோம். அப்படியா உடைய பிள்ளைகள் யாவருக்கும் சிந்தனைகள் வெளியே போகாதபடி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நிதானமாய் கேட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையில வளர என் தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி கூறி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்வோம் தேவனுடைய சமூகத்திலே, உட்கார்வோம் தேவனுடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் செய்த ஊழியம். அந்த இஸ்ரவேல் தேசத்துல எங்கெல்லாம் சபை இருந்தது, அந்த சபை எப்படிப்பட்டதா இருந்தது, அங்கெல்லாம் அவங்கெல்லாம் என்ன ஊழியம் பண்ணாங்க, அந்த ஊழியத்துல எப்படி எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் யாரு? கர்த்தருடைய 12 சீசர்கள். இந்த 12 சீசர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட அர்ப்பணித்த மக்கள், சீசர்கள். உண்மையிலேயே இந்த சீசர்கள் உண்மையிலேயே தேவனுக்கென்று முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் ஊடாக எவ்வளவு பெரிதான ஒரு எழுப்புதலை தேவன் சந்தித்தார், எழுப்புதலை தேவன் கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் அந்த எழுப்புதலை செய்யவில்லை, அப்போஸ்தலர்கள் எழுப்புதலுக்கு உதவியாக இருந்தார்கள். கர்த்தருடைய எழுப்புதலுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? உதவியாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அந்த உதவிதான் அந்த தேசத்திலே இஸ்ரவேலிலே பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. அப்ப நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பதாக அந்த எழுப்புதலுக்கு நாங்கள் பெரிய உதவியாக இருக்க வேண்டும். யாருக்கு? கர்த்தருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களை போல இருக்க வேண்டும். பார்க்கலாம் பாருங்க, எருசலேமில் ஒரு சபை இருந்தது. நல்லா கவனிங்க. எருசலேமில், அங்கு ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபை தான் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 11:22. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். பக்கம் சொல்லுங்க, பக்கத்தை. அப்போஸ்தலர் 11:22, பக்கம் 178 வாசிங்க. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு 22 மட்டும், 11:22 மட்டும், 11:22 மாத்திரம் வாசிச்சப்போ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அங்கே பாருங்கள், எருசலேமில் உள்ள, நல்லா கவனிங்க, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அல்லேலூயா. இந்த காரியங்கள் என்றால் எந்த காரியங்கள் என்பதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் சபையார் கேள்விப்படுறாங்க. எந்த காரியம்? பெரிய எழுப்புதலுக்குரிய காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுறாங்க சபையார். அப்ப இவங்க எங்க போறாங்களாம்? பர்னபா எங்க போனாராம்?
பர்னபாவை அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. என்ன காரியம் என்று பார்க்கும் பொழுது 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தபோது ஞான சிருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். நீங்க நல்லா பார்க்க வேண்டும். இங்கே பேதுரு என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், யோப்பா பட்டணத்தில் என்ன செய்யறாரு? அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். முதலாவது நாம எழுப்புதலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. தேவனிடத்தில் தரிசனத்தை பெறுவதற்கு தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். பேசி நம்மோடு இதை நீ செய்யணும் என்று காண்பிக்க வேண்டும். அதை காண்பிப்பதற்காக நாம ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவது என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர்கள் செய்த காரியமே இதான். எழுப்புதலுக்கு உதவியாக இருந்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், என் ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களை அழைத்திருக்கிறேன், என் ராஜ்யத்தை கட்டுங்க. இதை நான் போகிறேன், உங்களுக்காக தேற்றவாளை அனுப்புகிறேன். அவர் வந்து போதிப்பார், உங்களுக்கு எல்லாம் நினைக்கூட்டி போதிப்பார். ஆனா நீங்க ராஜ்யத்தை நீ கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இயேசு ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், உலகத்தில் முடிவு பறிந்து மட்டும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நான் கூட இருந்து உங்களை காப்பாற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லிவிட்டு போனாரு. இவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சொன்னதை கேட்டு அவர்கள் எழுப்புதலுக்காக அவர்கள் செய்த ஒரு காரியம் ஜெபம் பண்ற வாழ்க்கை. சபை வளர வேண்டுமானால், இந்த சபை எருசலேமில் இந்த சபை பாருங்க எப்படி இருந்ததா? ஜெபத்துக்குள்ள நடத்தப்பட்டு தரிசனம் காணுகளாய் இருந்தார்கள். தேவன் தரிசனங்களை காண்பித்தார். அவர் ஜெபம் பண்ணால் தேவனோடு கூட நீங்க நம்ம அநேகமா ஜெபங்களை குறித்து நாங்கள் பார்த்துட்டு வருவோம் இல்லையா? வார நாட்கள்ல நாங்கள் ஒவ்வொரு வெள்ளியும் செவ்வாயும் என்ன செய்கிறோம்? ஜெபத்தை குறித்து பார்த்துட்டு வருகிறோம். அப்ப இங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், எழுப்புதலுக்கு தேவை முதலாவது ஜெபம். நீ ஜெபித்தால் தரிசனம் காணணும். அதான் அந்த ஜெபம் தான் உனக்குள்ள வரணும். எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கிறா? உண்மையான ஜெபத்துல. உண்மையான ஜெபம் தான் எழுப்புதலை கொண்டு வரும். இந்த பேதுரு ஜெபிக்கும் பொழுது கண்டது தரிசனம். யார் கொடுத்தாரோ? கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். ஊழியம் எழுப்புதல் அடைவதற்கு தரிசனம் கிடைக்க வேண்டும். நான் ஒவ்வொரு ஜெபத்திலும் உட்காரும் பொழுது தரிசனம் உண்டா? தரிசனம் யாருக்கு உண்டாகும் என்பதுதான் முதல் கேள்வி. யாருக்கு என்றால், உண்மையாக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். சும்மா மாய்மாலத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகாது. மாய்மாலமா ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் தரிசனமே வராது. உண்மையாக தேவனோடு போய் உண்மையாக பேசுகிறவர்கள், உண்மையாகவே மனம் திறந்து கர்த்தரிடத்திலே தெய்வம் என்று நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் தான் தரிசனம் வருகிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு காலம் எத்தனை மக்கள் எத்தனை தரிசனம் காண்கிறார்கள்? ஒருவராவது தரிசனம் காண்றதை சொல்லட்டும் பார்க்கலாம். தரிசனம் என்பது எப்படி உண்டாகிறது என்றால், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்நியோன்ய ஐக்கியத்தினாலே தேவன் தரிசனத்தை காண்பிக்கிறார். ஏன் தரிசனத்தை காண்பிக்கிறார்? யாருக்கு காண்பிக்கிறார் என்றால், அவர் மேல் யார் மேல கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் தரிசனத்தை காண்பிக்கிறார். இங்கே பேதுருவுக்கு காண்பிக்கப்படுகிற தரிசனம் என்ன? நல்லா கவனிங்க. அந்த நாட்களில் யூதர்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருந்தது. புறஜாதியார் அவர்களிடத்தில் போகக்கூடாது, புறஜாதிகள் மத்தியில் அணுகக்கூடாது, புறஜாதிகளுடன் சேர்ந்து பழகக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் அங்கே இஸ்ரவேலிலே இன்றைக்கு வந்து இருக்கிறது. அங்கே இஸ்ரவேலில் பிரிவினை மார்க்கங்கள் உண்டு. அங்கே இப்போ இந்த உலகத்திலே ஜாதி வேற்றுமை இருக்கிறது போல அங்கே இஸ்ரவேலில் கூட யூதர்கள் புறஜாதியாரோடு பழக மாட்டார், அவர்கள் கை கூட கொடுக்க மாட்டார். அந்த காலகட்டத்திலே அது இருந்தது. அதை தான் இயேசு கிறிஸ்து வந்து மாற்றி அமைத்தார். எல்லாரும் ஒன்று கலந்து மாற்றி அமைத்தார். ஆனாலும் ஜனங்கள் புறஜாதியார் கூட ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து வாழுகிற நாட்களிலே தொட்டப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இதே போலதான் அப்போஸ்தலர் அதை தொடர்ந்து செய்தார்கள். ஜெபிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலருக்குள்ள இருந்த இன்னொரு காரியம், பேதுருக்குள்ள இருந்த ஒரு சந்தேகமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஆகிய தேவன் போய்விட்டால் அந்நியர் புறஜாதிகளுக்கு நான் சத்தியம் சொல்லலாமா, சுவிசேஷம் சொல்லலாமா, ஆண்டவருக்குள்ள கொண்டு வரலாமா என்ற கேள்விக்குறி பேதுருக்குள்ள இருந்தது. ஆனால் பேதுரு அவர் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, அந்நியோன்யமாய் ஜெபிக்கும் பொழுது மெய்யான தெய்வத்தோடு உண்மையான உள்ளத்தோடு ஜெபிக்கிற பொழுது தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம் கொடுக்கிறார் என்று சொன்னால் பார்க்கலாம். 5வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நான் ஜோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். ஆமென் சொல்லுங்க. போதும். தரிசனத்தை கண்டேன். ஒருவன் ஜெபம் பண்ணும் பொழுது ஞான சிருஷ்டி அடைகிறான். அப்படியானால் தேவனுடைய ஞானம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய ஞானம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அங்கே என்ன உண்டாகிறது? தேவனோடு அணுகிறான், நெருங்குகிறான், தேவனர் தரிசனத்தை காண்பிக்கிறார், படம் போல காண்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
அங்கே எழுப்புதல் உண்டாகிறது. இதுதான் எழுப்புதல். நீங்க ஜெபிச்சா கர்த்தர் தரிசனம் காட்டும். நீங்க ஜெபிச்சா உங்களோட கர்த்தர் பிரசன்னமாகும். நீங்க ஜெபிச்சீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க வேண்டும். இதுதான் கர்த்தரோடு அந்நியோன்யமா ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிற காரியம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் அதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அதை பார்த்திருக்கிறீர்களா? அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய தரிசனத்தை காண வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்ற தரிசனத்தை எனக்கு காண்பீங்க என்ற அந்த உண்மையான உள்ளத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பொழுது தேவன் தரிசனத்தை காண்பிப்பார். பேதுருவுக்கு காண்பித்தார். வாசிப்போம் 6வது வசனம். ஐந்துல அது என்னவென்றால், அது என்னவென்றால் தரிசனத்தை காண்றார் பாருங்க. அது என்னவென்றால் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. கர்த்தர் இறக்கிறார் பாருங்க தரிசனத்துல. கூடு போல 4 முனையிலும் கட்டப்பட்டிருக்கான். அந்த கூட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்றது கர்த்தர் காட்டப்படுறார் பாருங்க. வாசிக்கலாம். அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆண்டவர் வானத்திலிருந்து இறக்கின கூட்டுக்குள்ள என்னென்னலாம் இருந்துச்சா அதுல உற்று பார்க்கிறாராம் பேதுரு. பார்க்கும் பொழுது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்கள். 4 கால் ஜீவன்கள் தெரியும். மாடு, ஆடு, கோழி. கோழி இல்ல, மாடு, ஆடு, இதுக்கெல்லாம் இது 4 கால் ஜீவன்கள். நாய்க்கெல்லாம் 4 கால் ஜீவன்கள். புலிக்கெல்லாம் 4 கால், சிங்கத்துக்கெல்லாம் 4 கால். இப்படிப்பட்ட 4 கால் ஜீவன்களையும் அடுத்த பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊருகிற பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் 2 கால். இப்படியா எல்லா பறவைகளும் சரி விலங்குகள் எல்லாவற்றையும் ஒரு கூட்டுல ஆண்டவர் 4 மூலையில கட்டி இறக்கிறார் வானத்திலிருந்து. இத பேதுரு பார்க்கிறார், தரிசனத்துல பார்க்கிறார். பார்த்து கொண்டே இருந்து வியத்து போகிறார். வியத்து போகிற பொழுதுதான் வேதம் சொல்கிறது. 7வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிறதை. அல்லேலூயா. அங்க என்ன இருக்கு? ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, இல்ல சகல மிருகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அடிச்சு புசி என்கிறார். அப்ப அடிச்சு புசி என்ற உடனே பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றார் 8வது வசனத்துல, அதற்கு நான், ஆண்டவரே அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் நான் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். ஆண்டவர் தீட்டான ஒன்றையும் சாப்பிட வேணாம் சொல்றேன். இவனுடைய நினைவுகள் எல்லாம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தீட்டான ஒன்றை சாப்பிடக்கூடாது சொல்லிக்கிறார். இதை காண்பித்து சாப்பிட சொல்லும்போது ஆண்டவரே இல்லை, நான் இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னான். அதற்கு 9வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தீட்டாக எண்ணாத ஒன்றையும் நீ தீமையாக நினைக்காதே, தீட்டாக நினைக்காதே, நான் அதை சுத்தம் பண்ணி விட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து சுத்தம் பண்ணினார்? சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் அல்லவா? பூமியில் உள்ள அத்தனை மக்களுக்காக. அந்த கூட்டில வந்ததெல்லாம் என்னன்னு சொன்னால், எல்லா மதத்தவர்களுக்காகவும், எல்லா உலகத்திற்கு வாழுகிற மக்களுக்காகவும், எல்லா ஜாதிகள் என்று சொல்கிறாளே, நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, அவர்களுக்காகவும் தேவன் இரத்தத்தை சிந்தி எல்லோரையும் சுத்திகரித்து விட்டார். அதாவது சுத்தமாக்கி விட்டார். இவர்கள் ஒருவரும் இனிமேல் புறஜாதிகள் அல்ல, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னார் புறஜாதியார் யார் யாருடைய பார்வையில் என்று பார்க்கும் பொழுது, தேவனை வணங்காமல் இன்னொன்றை வணங்குகிறவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் பலகான்னு சொன்னார் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன செய்றார்? எல்லாரையும் ஒன்றாக்கி, இரத்தத்தினால கழுவி ஒன்றாக்கி அவர்களை ரட்சிப்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அப்ப இவர்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே, யூதர்களுக்குள்ளவே இவர்கள் சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனா இப்பொழுது ஆண்டவர் காண்பிக்கிறார், அப்படி அல்ல மகனே, நான் எல்லாவற்றையும் சுத்தமாக்கி இருக்கிறேன் என் ரத்தத்தினால. எல்லோருக்கும் என்ன செய்ய வேண்டும்? நீ சத்தியங்களை போதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே பேதுரு தெளிவடைகிறார் பாருங்க. ஆண்டவர் சொன்ன உடனே, அப்படியே ஆண்டவரே, ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. வேதத்திலே பார்க்கும் பொழுது 14வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கான ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று
அறிவித்தான். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஜோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாராம், நீங்கள் பரிசுத்த ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இவர்களுக்கெல்லாம் போய் என்ன நடக்கிறது? இவர்களுக்கெல்லாம் பேதுரு போய் என்ன செய்கிறாரு? வார்த்தையை கேட்டு புறஜாதிகளுக்கு சத்தியத்தை போதிக்கிறார். புறஜாதிகளுக்கு போதித்து புறஜாதிகளை கர்த்தரனை கொண்டு வருகிறார். இதை கண்டவுடன் தான் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், இவர்கள் எல்லாம் பெரிய காரியங்கள். 17ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் புறஜாதிகளுக்கும் அந்த வரத்தை கொடுக்க அனுமதித்திருக்கிறார். அதை தேவனை தடுப்பதற்கு நான் யார், நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அதனால் நீங்கள் வாசித்துக் கொண்டே வரும்பொழுது அங்கே புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. புறஜாதிகளும் ஆண்டவருக்குள்ளே வருகிறார்கள். வருகிற பொழுதுதான் இங்கே இதெல்லாம் கேள்விப்பட்ட பொழுதுதான் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்குள்ளே 19ஆம் வசனம் சொல்லுகிறது. 19ஆம் வசனத்திலே 18-19 சொல்கிறார், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸ்தேவான், நல்லா கவனிக்கிறீங்களா? புறஜாதிகளுக்கும் ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கு அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். பாத்தீங்களா என்ன சொல்கிறது? ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல். பாத்தீங்களா? இதைத்தான் ஆண்டவர் இங்கே காண்பித்தார் பேதுருவுக்கு. எல்லோருக்கும் நீங்கள் சொல்லுங்க, எல்லோருக்கும் சுவிசேஷத்தை விதைங்க, எல்லா மதத்தவர்களுக்கும் போதிங்க, எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லாருக்கான நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப இந்த தரிசனம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற பொழுது அந்த மனுஷனுக்குள்ள என்ன உண்டாகிறது சொன்னால் தைரியம் உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தைரியம் வருது. என்ன தைரியம் வருதால் தேவனை காண்பித்து விட்டார். காண்பித்த தேவன் நாங்கள் யாருக்கு போய் என்ன சுவிசேஷத்தை சொன்னாலும் அவன் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் உதவி செய்வார். எங்களுக்கு ஆபத்து வந்தாலும் அவர் கூட இருந்து நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை விசுவாசத்துல வருகிறது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எழுப்புதலுக்கு நமக்கு வைராக்கியமான ஜெபம் தேவைப்படுகிறது. இந்த வைராக்கியமுள்ள ஜெபம் தான் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. இந்த விசுவாசம் தான் நம்மை ஊழியத்திலே இறக்குகிறது. இப்படி ஊழியங்கள் செய்யும் பொழுதுதான் எழுப்புதல் வருகிறது. அருமையானவர்களே, அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க அழகா பாருங்க, வேதத்திலே பார்க்கிறோம் 21ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப இந்த ஊழியம் யூதருக்கு மாத்திரம் செய்யப்பட்ட ஊழியம் எப்படி பிற ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டதுன்னு சொன்னால் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னார் எல்லோருக்கும் போய் சொல்லுங்க. உங்களுக்குள்ள மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதே போல அருமையானவர்களே, சபைக்குள்ள இருக்கிற நீங்களே தேவனை ஆராதித்து நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்கள் பரிமாறிக்கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஜெபித்துக் கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வாழாதீர்கள். பறந்து திரிந்து போய் ஜனங்களை ஆதாயம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. காலாகாலமாக ஒரு சபைக்குள்ளேருந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட மக்களே தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. அநேகர் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இதான் எழுப்புதல். அப்ப எழுப்புதலுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். அப்ப எழுப்புதலுக்கான வேலை உத்தரவு பரத்திலிருந்து வருகிறது. அந்த உத்தரவுக்காக முழந்தால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஞான திருஷ்டியை அடைய வேண்டும். அது என்ன தெரியுங்களா? ஞான திருஷ்டி ஜபத்துல இருந்து விட்டால் எந்த சிந்தனையுமே நமக்குள்ள வரக்கூடாது. எந்த சிந்தனையும் நமக்குள்ள வரவே கூடாது. எந்த சிந்தனைக்குள்ளும் போகவே கூடாது. ஜபம் என்று சொன்ன ஆண்டவரோடு பேசும்பொழுது அந்த ஞான திருஷ்டி தேவனோடு சார்ந்திருக்கு. எதை குறித்து நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் பார்க்க கூடாது. நடந்த பிரச்சனையோ நடக்க போற பிரச்சனை நோக்கி பார்க்க கூடாது. ஜபத்துல இருந்துட்டா தேவனோட பேசுறீங்க. ஹல்லேலூயா. அந்த பேச்சு தேவனுக்கு உங்களுக்கு இருக்கும் பொழுதுதான் ஞான திருஷ்டி அடையும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாராம்? ஆவிக்குள்ள நிரப்பி தன்னுடைய தரிசனங்களை காண்பிக்கிறார். எழுப்புதல் அப்படித்தான் உண்டாகிறது.
சும்மா வந்து ஜெபிச்சு சும்மா துதிக்கினால் எழுப்புதல் வரவே வராது. குறிப்பிட்ட சபை மக்கள் மாத்திரம் இருந்து ஆராதிப்பதை தேவன் விரும்பவில்லை. அநேக மக்கள் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். இதான் குறிக்கோள் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப குறிப்பிட்ட மக்கள் தான் தேவனுடைய சத்தியத்தை சொல்ல புறப்படுகிறார். ஆனா மற்ற யாவரும் வந்து வருவதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் போறதுமாக இருக்கிறார்களே தவிர இவர்கள் தேவனுடைய ஞான திருஷ்டிக்குள் வரவில்லை, ஜெப ஜீவியத்துக்கு அதிகமாக வரவில்லை. அதனால எழுப்புதல் குறைவாக இருக்கிறது. எழுப்புதல் வர வேண்டுமா இருந்தால் எல்லோருமே தேவனுடைய சமூகத்தில் ஒன்றாக பார்த்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். உண்மையான கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் எழுப்புதலை சபையில கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, யூதர்கள் மத்தியிலே ஊழியங்களை செய்த பொழுதும் எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இவர்களுக்குரிய கேள்விக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இறக்கி விட்டு ஒரு பதில் கொடுக்கிறார். பாருங்க 21 வசனத்தை நான் வாசி 22 வாசி பாருங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கட்டடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியா வரைக்கும் அழைத்துக் கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. முதலாக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது எங்கே என்று சொன்னால், நல்லா கவனிங்க 26வது வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதலாக அந்தியோகியாவிலே கிறிஸ்தவருடைய பெயர் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவருடைய பெயருடையவர்களா நாம இருக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யார் கிறிஸ்தவன்? கிறிஸ்தவன் என்ற பெயருக்கு உரியவன் யார்? தேவனோடு கூட சார்ந்திருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உண்மையாக ஓடுகிறவன் தான் கிறிஸ்தவன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழிவு வரக்கூடாது, தேவனுடைய ராஜ்யம் வீழ்ச்சி அடையக்கூடாது நினைக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இவர்களுக்கு சரியான பெயர் கிறிஸ்தவர்கள். உண்மை, தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து ஜபத்திலும் உபவாசத்திலும் இருந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே, ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியங்களை இங்கே பார்க்க வேண்டும். 9வது வசனத்தில் பார்க்கிறோம், 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிட்டு, இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்பி எடுத்துக் கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவில் இருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். ஆவியானவர் அழைத்து சென்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் எழுப்புதல் வர வேண்டுமானால் ஆவியானவர் உன்னை அழைத்து செல்ல வேண்டும். எழுப்புதல் வர வேண்டுமானால் ஆவியானவரே உன் கரத்தை பிடித்து வாப்பான்னு கூப்பிட வேண்டும். அங்கதான் எழுப்புதல். மாமிசத்தோடு நாம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்வதனால் எழுப்புதல் வரவே வராது. எவர்கள் ஜெபத்தில் ஆழமா இருக்கிறாளோ அவர்களை ஆவியானவர் கரத்தை பிடிப்பார். அங்கிருந்து உத்தரவு வரும் பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பிதாவானவர் சொல்லுவார், அங்க போ, என் பிள்ளை ஜெபத்தில் இருக்கிறான், என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவன் ஜெபத்தில் இருக்கிறான், அவனை போய் கரம் பிடித்து கூட்டிக் கொண்டு போ, நான் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற சொல்லுவார். ஆவியானவர் வந்து கூட்டிட்டு போ. அதான் எழுப்பு. நீங்க ஜெபிச்சா ஆவியான் கையை பிடிச்சு தரிசனத்தை காண்பிச்சு பரத்துல இந்த உத்தரவு வந்து ஆவியானவர் கூட்டிட்டு போகணும். அவர் கூட்டிட்டு போகிற இடமெல்லாம் என்ன நடந்துச்சா? அற்புதங்கள் நடந்தது. வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள், புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சபை எப்படி ஒரு சபையா இருந்ததா? எழுப்புதல் சபையா இருந்துச்சாம். இங்க எருசலேம் இந்த சபை எழுப்புதல் சபையா இருந்துச்சாம். அப்பொழுதுதான் நாங்கள் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 14:26 வசனம்.
அப்போஸ்தலர் 14:26. அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே இது முதல் நாங்க பார்த்தோம் என்ன சபை, எருசலேம் இந்த சபையில ஜெபத்தினாலே தேவன் தரிசனங்களை காண்பித்து இவளுக்கெல்லாம் நீங்க ஊழியம் செய்யணும், புறஜாதிகளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும், சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளை காண்பித்து பரிசுத்த ஆவியானவரை கரத்தை பிடித்து கூட்டிட்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே எழுப்புதல் வந்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இப்போ அந்தியோகியா சபை வாசிப்போம். 14:26 வாசிப்போம் மறுபடியும். அங்கே கப்பல் ஏறி நாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே கூட அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எருசலேமில் சபையை பார்க்கிறோம், ஜெபத்தின் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. இங்கே அந்தியோகியா சபையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பவுலோடு கூட கர்த்தர் செய்கிற காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். கப்பல் ஏறி வராங்க பாருங்க. கப்பல் ஏறி வந்து அங்க என்ன செய்யறாங்க, வந்து பெரிய காரியங்கள் நடக்கிறது, பெரிய அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. என்ன நடக்கிறது நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே என்ன பார்த்தோம், இதிலே அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும், என்னதை தேவன் தங்களை கொண்டு செய்த அற்புதங்கள் அதிசயங்களையும் புறஜாதியர்களுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். அப்ப அங்கே என்ன காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கும் பொழுது இவர்களை கொண்டு நாங்கள் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 7வது வசனம் 14:7வது வசனத்தில் நாங்கள் வாசிப்போம். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் சப்பானியா இருந்து, பாருங்க, தாயின் வயிற்றில பிறந்தது முதல் சப்பானியா இருக்காங்க. சப்பானியா இருந்தபோது அவர் பார்க்கிறார், யாரு? பவுல் பார்க்கிறாரு. பவுல் அவனை அந்த ஒரு சப்பானியா பிறந்த மகனை உற்று பார்க்கிறாரு. அந்த சப்பானியா என்ன பண்றான், அவர் கொடுக்கிற வசனத்தை கவனமா கேட்டுட்டு இருக்கிறான். கவனமாக உற்று பார்த்து வசனத்தை கேட்கிறான். பாருங்க, அந்த பாருங்க, எழுப்புதல் என்றால் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். உங்களுக்குள்ள முதலாவது எழுப்புதல் வர வேண்டுமானால் உங்களுடைய சோர்ந்திருக்கிற உள்ளங்கள், சோர்ந்திருக்கிற சரீரங்கள், சோர்ந்திருக்கிற ஆவி ஆத்மா உங்களுக்கு எழுப்புதல் வரணுமா இருந்தா தேவன் கொடுக்கிற சத்திய வார்த்தைகளை, தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் உற்று பார்த்து அவதானமாக கேட்கணும். கேட்கிற பொழுது என்ன நடக்கும்னா அந்த வசனம் உள்ளே போய் உங்களுடைய சோர்வுகளை களைந்தறிந்து உங்களுடைய சரீரங்களுடைய பலவீனங்களை கலற்றி போட்டு ஆவியை பலப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் சுத்திகரித்து உங்களை ஒரு நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, யார் கேட்கிறான் பாருங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்தவன். சப்பானி நடக்க முடியுமா? முடியாது. உட்கார்ந்து இருக்கான், நடக்க முடியாது. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பண்ணுகிற பிரசங்கத்தை கேட்கிறான். அந்த சப்பானி விட்டு பார்த்துக்கிறான் பாருங்க, கால் நடக்க முடியாது, தாய்மத்தில் பிறந்திருக்கிறான். அவ்வளவுதானமா அந்த வார்த்தையை ரசித்து ருசித்து அப்படியே கேட்கிறான் பாருங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணா உள்ள போகுது. அந்த உள்ள பார்க்கும் பொழுது, ரசிச்சு கேட்கும் பொழுது உள்ள போச்சு. போன பொழுதுதான் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. ஆமென் சொல்லுங்க. உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தையை ரசித்து ருசித்து பார்த்து கேட்கிறவன், ஆண்டோட வார்த்தை எனக்கு வரணும் நம்புறவனுக்குள்ள ரட்சிப்பு வருகிறதா, அங்கு எழுப்புதல் உண்டாகுது. ஆமென் சொல்லுங்க. வார்த்தை போய் ரட்சிப்பு உண்டாகுதுன்னு சொன்னால் அதுக்கு அடையாளமும் காண்பிக்கப்படுகிறது. என்ன பார்க்கிறேன் பொழுது பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். கையை சப்பானிக்குள்ள எழுப்புது வந்துச்சா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. தாயின் வயிற்றுல பிறந்தது முதல் அவன் சப்பானியா. அப்ப இந்த பவுலுக்குள்ள நல்லா கவனிங்க,
பவுலுக்குள் ஒரு எழுப்புதல் இருந்தது. என்ன எழுப்புதல் சொல்லுங்க? தேவனோடு அனுதினமும் ஜெபத்துல இருந்து, தேவனோடு அங்கே சார்ந்திருந்து, தேவ ஞானத்தில் நிறைந்து, தேவனுடைய திருச்சி ஞானத்தினால் நிறைக்கப்பட்டு, தேவனுடைய அபிஷேக வரங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை செய்கிற அந்த பவுலுக்குள்ள ஒரு எழுப்புதல் இருந்துச்சு. என்ன எழுப்புதல் என்றால், வார்த்தையை கவனமாய் கேட்கிறான், புரிந்து கொள்கிறான், இவனுக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது கண்டுபிடித்தார் பாருங்க. அந்த எழுப்புதலை பவுலுக்குள்ள தேவன் வைத்திருந்தார். கண்டுபிடிக்கிற ஆவிகளை பகுத்தறிகிறதான வரம், இவையெல்லாம் சபையில இருந்தா தான் தேவன் எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அதெல்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வர நீங்க என்ன பண்ணணும்? தேவனோடு முழுமையா சாரணும். ஆமென் சொல்லுங்க. எல்லோருமே விசுவாசிகள் இருந்து, மூப்பர்மால் குடும்பத்துல இருந்து, பாடல் குழுக்கள்ல இருந்து, வாலிப பிள்ளைகள் இருந்து, எல்லோருமே தேவனுக்குள்ள நீங்க மாறணும். தேவனுக்குள்ள உண்மையா உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கணும், அர்ப்பணித்து தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைக்கப்படணும். அங்கதான் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எதை கண்டுபிடிக்க? குறைகளை கண்டுபிடிக்க. அட பாவீங்களா, குறைகளை கண்டுபிடிக்கவா தேவன் அழைத்தார்? இல்லை, அவனுக்குள் இருக்கிற குறைகளிலிருந்து விடுதலையாக்கத்தான் தேவன் உன்னை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு குறைகளை சுட்டி காட்டுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவர்களுக்கு ஒவ்வொரு குறைகளிலிருந்து அவளை விடுதலையாக்குவதற்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அவருடைய குறைகளை சொல்லிக் கொண்டு தெரிவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அதனால எழுப்புதல் உண்டாகாது. எவர்களை குறித்து நீ சொல்லிக்கொண்டு தெரிகிறாயோ அங்கு எழுப்புதல் வராது. குறை காண்கிறாயா, குற்றத்தை காண்கிறாயா, அவர்களுக்காக நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், அவனை திருத்துவதற்காக தனியே போய் சந்திக்கணும், ஜெபத்தில் வைத்து தேவனோடு பேசணும். ஆமென் சொல்லுங்க. அதான் எழுப்புதல். இந்த ஆவிக்குரிய வரம் பவுலுக்குள்ளே தேவன் கொடுத்தார். காரணம், தேவனோடு சார்ந்திருக்கிற மனிதன். எந்த இடத்துல நடக்க சொல்லுங்க இந்த சபை? எந்த இடத்துல? அல்லேலூயா. அந்தியோக்கியாவில் சபையில இது நடக்குது. எருசலேம் சபையில் நடந்துச்சு. அற்புதம், எழுப்புதல் உண்டாயிற்று. பேதுருடைய ஜெபத்தின் மூலமாக புறஜாதிகளை தேவன் தொடும்படியாக தேவன் காண்பித்தார். இங்கே பவுலூடாக தேவன் செய்த காரியம். ஆமென் சொல். இஸ்ரா காணிக்கோம் பார்த்தோம், எருசலேம் சபையை பார்த்தோம், அந்தியோக்கியா சபையை குறித்து நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, தேவன் இந்த பவுலின் ஊடாக தேவன் பெரிய காரியங்களை செய்தார். உற்று பார்த்து கண்டுபிடித்தார், இவனுக்குள்ள ரட்சிப்புக்குரிய வழிகள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த ரட்சிப்புக்குரிய வழிகளை கண்டுபிடிக்கிறவர்களாக நாம மாறணும். ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற அந்த கண்டுபிடித்தல், இவன் இப்படி வருவான், இப்படி வரக்கூடிய தன்மை இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் ஜெபத்தில் இருந்தால்தான் அந்த பாவத்தோடு வாழுகிற மனிதர்களை தேவன் அடையாளம் காண்பித்து அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கிற பொழுதே தொடப்படுகிற அளவுக்கு தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார், எழுப்புதலை கொண்டு வருவார். பேதுரு பிரசங்கிக்க பொழுது சப்பானி கேட்டான்னு சொன்னால், அப்ப அந்த அளவுக்கு பேதுருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ததை அங்கே அந்த சப்பானி கண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீ சுவிசேஷம் சொல்லும் பொழுது, நீ ஒருவனுக்கு, ஒரு கெட்டு போறவனுக்கு நீ புத்திமதி சொல்லும் பொழுது, உனக்குள் இருக்கிற ஆவியானவரை அவன் காண வேண்டும், இனம் காண வேண்டும். இனம் காணும் பொழுதுதான் உனக்கு தெரியும், ஓ இவனுக்கு இந்த கெட்ட வழியிலிருந்து மனம் திரும்பக்கூடிய வழிகள், ரட்சிப்புக்கான வழிகள் இருக்கிறது என்பதை உன்னால கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்து அவனுக்கு சரியாக போதித்து விடுதலையாக்க முடியும். ஆமென் சொல்லலாம். எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நாம தேவனோடு அந்நியோன்யங்களோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுதுதான் தேவன் செய்கிறார். இங்கே இவங்களை கொண்டு செய்த காரியங்களை குறித்து அங்க பார்க்கிறோம் பாருங்க. அடுத்ததா சொல்லப்படுது, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வருகிறார்கள் என்று லிக்ரோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, அப்போ 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இதை பார்த்தோம்னா ஆச்சரியப்பட்டு, ஆகா தேவர்கள் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கான் என்று அவர்களை தூக்கி புகழ ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு புலம்பினார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எழுப்புதல் உண்டாகும். நம்ம அவர்கள் கடவுள் என்று சொல்லவில்லை. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த சப்பானி நடந்த பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாயிட்டு. என்ன சந்தோஷம்? தேவர்கள் இவர் மனுஷ ரூபத்தில் வந்திருக்காருன்னு சொல்லி பாராட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ள அறியாத்தன்மை,
அப்படி புகழ வைத்தது. ஆனால் அங்கே யாருடைய நாமம் மகிமடைந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமடைந்தது. ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் உங்களூடாக என்னூடாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்றது போல நம்ம நடந்து தேவனுடைய சபையாரே நாங்கள் யாவரும் ஜெபத்திலே அனுதினமும் உறுதியாய் காத்திருந்தவுடைய பரிசுத்த வரங்களை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த வரங்களோடு நடப்புமாய் இருந்தால் சபை இப்படி அல்ல, சபை பிரிதான எழுப்புதற்குள்ளாய் கடந்து வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை அந்த அப்போஸ்தலருக்கு கொடுத்த பேதுருவுக்கு கொடுத்த அந்த வரங்கள், பவுலுக்கு கொடுத்த வரங்கள் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதை அனல் மூட்டிக் கொள்வது உங்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஊழியம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். சபையுடைய வளர்ச்சி அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? சபையுடைய வளர்ச்சி நம்முடைய ஜெபத்தினால துதியினால இருக்க வேண்டும், வசனத்தினால இருக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுது, சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்கள் தொடப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய சுவிசேஷங்கள் எல்லாம் ஏனோ தானோ ஒன்று விதைப்பா இருக்க கூடாது. கேட்கிறவன் மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் அற்புதங்கள் எல்லாம் சொல்லி இங்க ஆண்டு நாமத்தை என்ன செய்யறாங்க? மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவரை செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசரோட கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தேவன் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எருசலேம் என்ற சபையிலும் தேவன் எழுப்புதலை கொண்டு வருகிறார், அந்தியோகியா சபையிலும் தேவனுக்கு எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நாங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:1 வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1:1 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. எந்த சபை என்று நீங்க பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கு, கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கு அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. சபை என்று சொன்னால் தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும், சபை என்று சொன்னால் தேவனுடைய சமாதானம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையிலே சமாதானம் இருக்கணும், சபையில கிருபை இருக்கணும், தேவனுடைய கிருபை இருக்கணும். அதான் எழுப்புதல் நிறைந்த சபை. சபைக்கு வரலாம், இந்த சபைக்கு வந்தே ஏன் தான் வந்து தெரியல, துக்கமா இருக்கு, கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு போக கூடாது. உன் நிமித்தம் என் நிமித்தம் அவன் இடரப்பட்டு போக கூடாது. அது எழுப்புதல். சபைக்கு ஒருவன் வந்தா உன் மூலமா அல்லது என் மூலமா அவன் சந்தோஷமா போகணும். அதாவது பழகிறவர் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் ஆயத்தமா இருக்காரு. ஆனா நடுவுல மனுஷர்கள் போந்து என்ன செய்யறாங்க? சமாதானத்தை கெடுத்துறாங்க. அப்ப ரெண்டுமே தூசிக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபை இல்லாமல் போகிறது, சமாதானம் இல்லாமல் போகிறது. அப்ப எழுப்புதல் என்றால் என்ன? அந்த சபையில எழுப்புதல் என்றால் என்ன? சமாதானம் இருக்கணும், கர்த்தருடைய கிருபை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப அதை கெடுத்து போனவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம தேவனோடு நெருங்கி இருக்கணும். அதான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. இந்த தேவனுடைய எழுப்புதலுக்கு நீங்கள் நானும் தடையாக இருக்கக்கூடாது. அந்த அப்போஸ்தலரை போல, பேதுருவை போல, பவுலை போல தேவனுடைய வேலைக்கு தகுதியானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஆனாலும் சரி, மூப்பர்கள் ஆனாலும் சரி, சபை மேய்ப்பர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேலைக்கு தகுதி உள்ளவர்களாக சரியானவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ பாவத்தை குறித்து பேசவில்லை, கிரியைகளை குறித்து பேசுகிறது. ஒருவனை கோபப்படுத்தக்கூடாது, ஒருவனை சஞ்சலப்படுத்தக்கூடாது, ஒருவனை துக்கப்படுத்தக்கூடாது. அவர்கள் தேவன் ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசுவாசிகளையும், மேய்ப்பர்களையும், மூப்பர்களையும், வாலிய பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்தலாம இருக்கும். சமாதானம் கிருபை அங்க இருக்கும். அங்கதான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். சமாதானம் இல்லாத இடத்துல எழுப்புதல் கொண்டு வர. சமாதானம் இல்லாதவனுக்காகத்தானே தேவன் சுவிசேஷத்தை போதிக்க சொல்றாரு. சபையிலேயே சமாதானம் இல்லை என்றால், சபையிலே தேவனுடைய கிருபை இல்லை என்றால் எப்படி எழுப்புதல் உண்டாகும்?
எழுப்புதல் வருவதற்கு அங்கே பவுல் சொல்லுகிறார், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு துக்கங்கள் கவலைகள் இருந்தால் உங்களை ஆறுதல் படுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வருகிறவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். வருகிறவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? துன்பப்படுத்தாமல், துக்கப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல் அவர்களுக்கு தேவனுடைய கிருபை என்றால் என்ன, சமாதானம் என்றால் என்ன என்பதை போதித்து அவளை சரியாக ரட்சிப்புகளை நடத்துவது, அதுதான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. சபையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் எல்லாம் நம்ம நீக்கி விடும் பொழுது எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுப்புதலுக்கு பல வழிகள் இருக்கிறது. தேவன் எழுப்புதலை கொண்டு வர பல வழிகள் இருக்கிறது. ஆனால் இந்த பல வழிகளிலே சரியான ஒரு வழியை பின்பற்றுவோம். ஒன்று, தேவனோடு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உண்மையாக ஜெபிப்போம். நான் ஒரு மணித்தியாலம் ஜெபித்தேன். சிஸ்டர், நீங்க எத்தனை மணித்தியாலம் ஜெபித்தீர்கள்? அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒரு மணித்தியாலமா ஜெபிச்சீங்க? நான் ஒரு மணித்தியாலமும் 15 நிமிஷமும் ஜெபித்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட். இப்படி ஜெபிக்கிறது இல்லைங்க அர்த்தம். அப்படி இல்லை. நான் மணித்தியாலம் ஜெபித்தேன், நான் 2 மணித்தியாலம் சொல்வதற்காக அல்ல. தேவனோடு உண்மையாக நெருங்கி ஜெபிக்கிற ஜெபத்தை ஒரு மனுஷன் எத்தனை மணித்தியாலம் ஜெபிக்கிறேன்னு சொல்ல மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஜெபிச்சேன்னு சொன்னா நீ ஜெபித்த மணித்தியாலத்தை மற்றவனுக்கு சொல்ல மாட்டேன். யார் சொல்ல மாட்டார்கள்? தேவனோடு உண்மையாக ஜெபிக்கிறாங்க பாருங்க. இந்த பேதுருவை போல, பவுலை போல அவங்க தாங்க ஜெபிச்ச மனத்தியாங்களை சொல்ல மாட்டாங்க. தேவனோடு பழகின அவங்களுக்கு இன்னும் பழகணும் போல இருக்கும். ஆனால் ஊழியத்துக்கு போறதுக்காக கட் பண்ணிட்டு போகணும். அவங்க வேலை நான் ஜெபிக்கிறது ஊழியத்துக்கு போகுது, ஜெபிக்கிறது ஊழியத்துக்கு போகுது. அப்ப அவங்க ஜெபிக்கிறது ஊழியத்துக்கு போறதுனால கர்த்தர் கூடவே இருந்தார். எப்போதுமே கூட ஜெபிக்கிறாங்க, கூடவே இருந்தார் ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்க வேண்டிய உண்மையான ஒரு ஜெபம், உண்மையான ஒரு ஜெபம், தேவனோடு உண்மையாக பழகி ஜெபிக்கிற ஜெபம். அப்பொழுதுதான் தரிசனத்தை தருவார். நீ என்ன செய்ய வேண்டும் என்ப தரிசனத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு அறிக்கைட்டார். என்ன சொன்னாரா? பரந்த தேசம் இருந்துச்சான். இது ஒன்றுல பார்த்தேன். இது எனக்கு நானா எடுக்கிற கதையில் இது இன்னொரு ஊழியக்காரன் சொன்ன கதையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பரந்த தேசம், ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தில் அத்தனையும் அவர் தான் ஆள்றார். அப்புறம் அந்த ராஜா என்ன செஞ்சாரா? ஒரு அறிக்கையை விட்டாராம். என்ன அறிக்கை? இவ்வளவு காணிகள் இருக்கிறது, பரந்த தேசம் இருக்கிறது, நீ எந்த இவ்வளவு ஏக்கர் கணக்கில் இருக்கிறது, அது ஒருவன் சுற்றி அந்த ஏக்கர் சுற்றி வந்தான்னு சொன்னா எத்தனை ஏக்கரை சுற்றுறானோ அவ்வளோத்தையும் நான் தந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். ராஜாவோடு தானே தேசம், அவர் எழுதி கொடுக்க அவருக்கு உரிமை இருக்கு. அவர் சொன்ன கட்டளை என்னவென்றால், சரியாக நீ காலையில் ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பரப்புள்ள காணிகளும் அவ்வளவு நீங்க சரியாக மாலை 6:40 நீங்க இடத்துல வந்துடணும். வந்தா தான் நீங்க சுத்தின எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த 6:40 ஒரு நிமிஷம் பின்னாடி வந்துட்டீங்கன்னா நீங்க சுத்தினதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு கட்டளையிட்டார் ராஜா. அப்போ ஒருவன் முன்னுக்கு சரி ராஜாவே நான் சுத்தி வருவேன்னு சொல்லி ஒருவன் போய் சுத்தினான். ஒரு 25 ஏக்கரை சுத்தி வந்துட்டான். எவ்வளவு நேரத்துல? ஒரு மணி நேரத்துல சுத்தி வந்துட்டான். இப்ப காலையில் ஆரம்பிக்கிறான் பாருங்க 7 மணிக்கு. அப்ப 8:30 மணிக்கு அவன் சுத்தி முடிக்கிறான். 8:30 மணிக்கு 25 ஏக்கர் சுத்தி முடிச்சுட்டேனே, 6:20 தான் போகணும் சாயந்தரம். அப்ப இன்னும் எத்தனை ஏக்கரை சுத்தலான்னு சொல்லி அப்படியே போய் 25 ஏக்கர் அங்கால இன்னொரு பக்கமா 50 ஏக்கர் அப்படி சுத்தி 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 டைமை பார்த்தா மாலை நேரம் ஆயிடுச்சு. சரியாக 6:20. அப்ப எத்தனை மணிக்கு அங்க போகணும்? ராஜா இடத்துல போகணும். 6:40 போயிடும்.
இல்லைன்னா சுற்றுறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ என்ன பண்ணுறான், 6:40 அங்கே போகிறதுக்கு எப்படி ஒரு 40 நிமிஷம் வேணும். இவன் என்ன செய்யறான்னா, அந்த உயிரையும் பணயம் வைத்து ஓடுறான் பாருங்க. 40 நிமிஷத்தில் கொண்டு 6:20 6:40 இருக்கணும். அப்படின்னா எத்தனை மணிக்கு சேருவார்? 7 மணிக்கு தான் போய் சேருவார். சேர்ந்துட்டான்னா அவருக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் 6:40 போகணுன்னு 20 நிமிஷத்தில் அப்படியே வேகமாக வந்து அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் 40 அடிக்க வந்து ராஜாவோட காலில் விழுந்துட்டார். இப்போ எத்தனை ஏக்கர் கணக்காக சுற்றிட்டார். அவ்வளோ ஒரு சொந்தமாக போகுது. ராஜா சொன்னார், இன்னும் இவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது, நீ இவ்வளவு நேரத்தில் இவ்வளோ சுற்றி வந்திருக்கிறியேன்னு சொல்லி, சரி உனக்கு நான் தருவேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அவர் தட்டி எழுப்பினார் பாருங்க. தூக்கி பார்த்தா அவன் மூக்கால வாயிலையும் காதாலையும் ரத்தம் வருது. அவன் அதிலே செத்துட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? எல்லாவற்றையும் அனுபவிச்சு கொல்லாம்னு சொல்லி சுத்தி கொஞ்சம் காலம் வந்திருந்தா அவனுக்கு போதுமான இருந்திருக்கு. உலகமே ஒன்று சுத்தினான் பாருங்க, அவன் தன்னுடைய ஆத்மாவை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. அதே போலதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த எழுப்புதல் ஆகிய உரிய ஜெபத்தை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டா நமக்கு எந்த லாபமே கிடையாது. ஆகலாம் அருமையில சரியான முறையில் தேவன் கொடுத்த வழிகளில் நம்ம சரியா பின்பற்றுவோமா இருந்தால், சரியாக ஜெபிப்போமா இருந்தால் தேவன் நிச்சயமாக எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனிமேல் உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கும் என்றால் தேவனோடு சார்ந்த ஒரு ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல ஜெபமாய் அந்நியோன் ஐக்கியமா தேவனோட நாம சார்ந்திருக்கணும். எல்லா மக்களையும் நாம் ஆதாயப்படுத்த புறப்படணும். ஒரு மனுஷனுக்கு விரோதம் இருந்தால் அவனை இல்லாமல் சந்திச்சு நம்ம ஒப்புரவாக்கி வைக்கணும். இதற்கெல்லாம் தேவை ஜெபம். ஜெபத்தினாலே எழுப்புதல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபைகளிலே நடந்த அற்புதங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தாசர்கள் பேதுருவையும் பவுலையும் கொண்டு செய்த காரியங்கள் பெரிதான எழுப்புதல். அவர் ரட்சிப்புக்குரிய சத்தியங்களை போதித்து ஆண்டவர்களை கொண்டு வருகிறார். இங்கே பவுலை பார்க்கிறோம். சப்பானி எழுந்து வைக்கக்கூடிய வல்லமையை வார்த்தையோட தேவன் வைத்தார். வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் சப்பானி நடக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. பாவிகள் மனம் திரும்பவும் சப்பானிகள் எழுந்து நடக்கவும் சுவிசேஷ வசனம் கிரிய செய்கிறது பாருங்க. அது உனக்குள்ளிருந்து தேவன் இனிமேல் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர்களின் காலம் முடிந்து விட்டது. இனிமேல் உங்களுடைய காலம். அதை அப்போஸ்தலரை போல பற்றிக் கொள்ளுங்கள். தேவன் பெரிய எழுப்புதலை தருவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நல்ல ஜெபமுள்ளவர்களாய், தேவனோடு உண்மையாய் சார்ந்திருக்கிறவர்களாய், உண்மையான தரிசனம் காண்கிறவர்களாய், தேவன் சொல்லுகிறதை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பெரிய எழுப்புதல். உன்னை பார்த்தா தெரியணுங்க. சாட்சி அவங்க ஜெபிக்கிறவங்க தெரியணும். உங்களை பார்த்தா தெரியணும். உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைங்க உங்களை பார்த்தா தெரியணும். அப்படிப்பட்ட பவுலையும் பேதுருவையும் பார்த்து சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, பார்க்கிறோம், இவர்கள் தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், இவங்களாம் தேவ மனுஷர். நடக்கும் பொழுது புல்லு கூட சாகும். நடக்கும் பொழுது அப்படியே சண்டை பிடிக்கிற அந்த கணவன் மனைவி ஒற்றுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இங்க நடக்கும் பொழுது நடந்து போகும்பொழுதே சப்பானி அரைஞ்சிட்டு போறவெல்லாம் உங்களை காத்துப்பட்டு வல்லம் உங்களுக்கு பாஞ்சு அவன் நடந்து நடக்கணும் இயேசு நாமத்தில். அப்படிப்பட்ட எழுப்புதல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அதை ஆண்டவராக இயேசு இந்த கடைசி நாட்களிலே உங்களோடாக என்னோடாக அந்த எழுப்புதலை தேவன் கொண்டு வர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு தேவனோடு உண்மையாய் பேச ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தரிசனங்களை தாங்கப்பாண்டு கேட்போம். என்னப்பா ஊழியத்துக்கு செய்யணும், காண்பீங்க, எங்க போகணும்னு கேட்போம். அவரை பார்த்து அவர் சொல்லுவார், நாம செய்வோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். சபையோடு எழுப்புதலுக்காக இந்த தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். இந்த தேவ வல்லமை சபையில் எழுப்புதல் காணப்பட வேண்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். மரித்தோர் உருவ எழும்ப வேண்டும். அதுக்கு நீ பாத்திரவானாய் மாறணும். அர்ப்பணிப்பு. என்னை மாற்றுங்கப்பா, உம்முடைய கருவியா என்னை மாற்றுங்க. ஒப்பு கொடுப்போமா எழுப்புதலுக்காக. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக, ஹல்லேலூயா, ஒப்பு கொடுத்தவர்களாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக, ஆமென் ஆமென். தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எழுப்புதலை தரும்படியாக, ஆமேன், ஜெபாவியை ஊற்றும்படியாக, கர்த்தரோடு உண்மையாய் பேசுகிற ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்கும்படியாக, ஆமேன், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருமுகப்பட்டவர்களாக உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையை கொடுங்க. உம்மை நோக்கி தரிசிக்கிற கிருபையை கொடுங்க. உம்மை நோக்கி ஜெபிக்கிற கிருபையை கொடுங்க. உம்முடைய கரத்தில் தருகிறோம். அப்பா, தேவரீர் அப்படி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எழுப்புதல் உண்டாக வேண்டும். இதான் எங்களுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்துவுடைய சபை எழுப்புதலை காண வேண்டும். எழுப்புதலுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ரிபா ஷாந்தலாபா, ஓ ரிகாபா ஷாந்தோ ரிகாபா. ஆண்டவரே, எழுப்புதல் வல்லமை, பேதுருக்குள்ளே இறங்கிய அந்த ஜெபத்தின் வல்லமை, பவுலுக்கு இறங்கிய ஜெபத்தின் வல்லமை, பேதுருக்கு இறங்கிய சுவிசேஷத்தின் வல்லமை, பவுலுக்கு இறங்கிய வார்த்தைங்கிற சுவிசேஷத்தின் வல்லமை, சப்பானில் எழும்பி நடக்க பண்ணுகிற வல்லமை, ஆண்டவரே, பாவிகளை புறஜாதிகளை மனம் திரும்ப செய்கிற வல்லமை இறங்கட்டும். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சபையில எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இந்த ராஜ்யத்துக்காக எடுத்து, தேவ ராஜ்யத்துக்காக எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சர்வலமுள்ள கர்த்தாவே, அப்பா, உம்முடைய சபை பிள்ளைகள், நீர் அழைத்த பிள்ளைகள், நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் வெறுமனையாய் வாழக்கூடாது, வெறுமையாய் இருக்கக்கூடாது, வெறுமையாய் நடக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஏற்ற பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் மாற வேண்டும். என் தேவன் அப்படி அற்புதம் செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வலமுள்ள கர்த்தர் அப்படி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் வழி நடத்துங்கப்பா, மகிமையாய் வழி நடத்துங்க. எழுப்புதலை தாங்க. எழுப்புதல் ஆவியானவர் கடந்து வருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரை உம்மை நோக்கி உண்மையா ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. உண்மையாய் உற்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. உண்மையாக உம்முடைய தரிசனத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த தேவ வல்லமை சுவிசேஷ சபை எழுப்புதல் அடையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவர் மேலும், சபையார் மேல, எல்லோர் மேலே உம்முடைய ஆவியான வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிங்க. முடங்கின சபையாய் அல்ல, எழுப்புதல் சபையாய் மாற்ற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். நாங்கள் விசுவாசிப்போம். நாம யாவரும் எழுப்புதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை விசுவாசிப்போம். தேவன் உங்களை மனையும் தெரிந்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். இனிமேல் உறுதியான ஜெபத்திலே காத்திருப்போம். ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் உண்மையாளத்தில் சேரும்படியாய் அவரை நாங்கள் நோக்கி பார்க்கலாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதலை தந்து விட்டால் நாங்கள் விசுவாசிப்போம். சபை பலுகி பெருகும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாத கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. மீண்டும் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு விழாவிலே உங்களை இயேசுவின் நாமத்தினாலே தேவ வல்லமை சுவிசபை கிளைச்சபை யூசி மக்களை இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தாட்சேரியார் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். பலுகி பெருக வைப்பார் கர்த்தர். சபையை அப்படியா ஆசீர்வதிப்பார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பலுகி பெருக செய்வார் சேனைகளின் கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா இந்த வார்த்தைக்காக? தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நண்பின் தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட நானும் தேவ சபை பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடு இந்த வார்த்தையில சரியாக இருந்து கடைபிடிக்க என் தேவன் கிருபை செய்வீராக. வல்லமையோடு தேவன் வழி நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி. எங்களை நேசிக்கிறீர், சபையை நேசிக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் நன்றி கூறி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவித்தல்கள் மறந்து விடாதீங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை சரியாக மாலை 7 மணிக்கு இந்த ஜெப ஆராதனை நடக்கும். தேசங்களுக்கான ஜெபங்கள் நடக்கும், ஆராதனை நடக்கும். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அநேகர் இதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதனால வேலைக்கு போகிற பிள்ளைகளை சொல்லவில்லை. வேலைக்கு சாயந்தரம் போகிறவர்கள் அதனால் பார்க்க முடியாது. அதனால் வேலைக்கு போகாமல் இருக்கிறவர்கள் தயவு செய்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்தும் நாம முழந்தால் படியிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம ஜெபித்து நாங்கள் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. யாவர் முழந்தால் படிட்டு வந்த சமூகத்தில் ஆமென் முழந்தால் அப்படி நன்றி சொல்லி ஜெபிப்போமா? அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நம்ம நோக்கி பார்க்கிறோம். தகப்பன், இந்த ஆராதனை முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தீர். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆதி ஆண்டவர் ஆரம்ப ஜெபங்களில கூட இருந்தீங்க, துதியில கூட இருந்தீங்க,
வார்த்தைகளை ஊடாக பேசினீங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு விழாவை ஆசீர்வதித்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவரீர் என் தகப்பனே, ஆண்டவரே, இந்த சபையில இருந்து இந்த லைஃப்ல பார்த்த அத்தனை குடும்பத்தார்களையும் என் தேவன் பன்மடங்காய் ஆசீர்வதிங்க. ரட்சிப்புல வளர செய்யுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர செய்யுங்க. என் தகப்பனே, இன்னும் அவருடைய ஆசீர்வாதங்களை, பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்திங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் இனிமேல் இந்த ஆராதனையை லைஃப் முடிந்தும் பார்க்க பொருளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்கள் உயர்த்துவோம் பரலோகத்துக்கு நேராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் கர்த்தருடையதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்துங்கள் கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்துவோமா? ஆமேன் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் என்றென்றும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடும் எழுப்புதலோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.